ஒரு கிராமத்துல சின்ன பையன் இருந்தான். அந்த பையன் பக்கத்து வீட்டுல ஒரு விவசாயி இருந்தாரு. அந்த விவசாயி கோழி வளர்க்கறது, விவசாயம் பண்றது, கோழிகள் போடுற முட்டையை விற்கிறதுன்னு இப்படி சின்ன சின்ன வேலைகளையும் பார்த்துட்டு வந்தாரு. இதை பார்த்து அந்த பையனுக்கு ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. ஆமா, அந்த விவசாயி கிட்ட போயிட்டு ஒரு 4 முட்டைய வாங்கினான். அந்த 4 முட்டைய வீட்டுல டிவிக்கு மேல வச்சான். எஸ், அங்கதான் மேஜிக் நடந்துச்சு. அந்த 4 முட்டையும் பொறிச்சு 4 கோழிகளா ஹேட்ச் ஆச்சு. இதுதான் அவனோட முதல் அபிஷியல் பிசினஸ் ஸ்டார்ட் அப். அந்த கோழிகள் போடுற முட்டையை எடுத்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் கொடுத்து காசு பார்த்தான். இதுதான் அவனோட ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டும் கூட. ஆனா ஒரு நாள் நரி வந்துட்டு அந்த கோழிகள் எல்லாத்தையுமே தின்னுடுச்சு. இதனால அவன் ரொம்ப அப்செட் ஆனான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு புரிஞ்சிச்சு, நாம நல்லா பிசினஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கோழிகளை நாம நல்லாவே பார்த்திருக்கணும் அப்படின்னு. சோ இப்படி ஒரு பிசினஸ்ல பிரச்சனைகள் வராம இருக்காது, ஆனா எதிர்கொண்டு அதை முடிவு பண்ணணும். அந்த சின்ன பையன் 48 Hours ஸ்டார்ட் அப் புக்கை எழுதின ஆத்தர் ஃப்ராசர் டொகாட்டி தான். சோ இவரை போல நாமளும் பணம் சம்பாதிக்க கோழி பிசினஸ் தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. 2025ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு நிறையவே புது ஐடியாஸ் எல்லாமே இருக்குது. அப்படின்னா இந்த பிசினஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண நமக்கு பணம் அப்படின்றது தேவை கிடையாது, ஆனா ஐடியாவும் ஹார்ட் ஒர்க்கும் அதை பண்றதுக்கான டைம் அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் சொல்ல போற இந்த 7 பிசினஸ் ஐடியாஸ்ல நீங்க எதை பண்ணாலும் அந்த பிசினஸ்ல உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். சோ வாங்க அந்த 7 ஸ்மால் பிசினஸ் ஐடியாஸ் என்னன்னு நாம பார்த்துக்கலாம். ஐடியா நம்பர் 1, டிராப் ஷிப்பிங் பிசினஸ். நீங்க பாத்தீங்கன்னா ஒரே மாசத்துல 50,000 சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, பணம் இல்லாம, ப்ராடக்ட்ஸ் இல்லாம, ஸ்டாக்ஸ் இல்லாம, டிராப் ஷிப்பிங் மூலமா. இது ஏதோ யூஎஸ்ல மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல, இப்போ இந்தியாவிலுமே இது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ப்ராடக்ட்டை கஸ்டமர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதா இந்த டிராப் ஷிப்பிங். ஆனா நீங்க ஒரு ப்ராடக்ட்டை ரெடியா வச்சிருக்க வேண்டாம். அதனால என்னன்னா அது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு வேர் ஹவுஸ்லாம் வேண்டாம். நீங்க போய் டெலிவரி பண்ணணும் அப்படின்ற டென்ஷன் வேணாம். ப்ராடக்ட்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேணாம். நீங்க வெறும் ப்ராடக்ட்டை உங்க வெப்சைட்ல ஷோ பண்ண போறீங்க. அதை கஸ்டமர் ஆர்டர் பண்றாங்கன்னா அந்த ஆர்டர் சப்ளையருக்கு போகும். சப்ளையர் தான் பேக் பண்ணி ஷிப் பண்ணுவாங்க. ஆனா ப்ராஃபிட் உங்க பாக்கெட்ல. ஏன் இது ப்ராஃபிட்டபிள் அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியாவில் மட்டுமே பல லட்சம் பேர் ஆன்லைன்ல பொருட்களை வாங்குறாங்க. லைக் அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ, இன்ஸ்டாகிராம் எல்லாமே இதுக்கு ப்ரூஃப். அந்த டிமாண்டை நீங்க பிடிக்கலாம். நார்மலா ஒரு ஸ்டோரை ஹேண்டில் பண்ற டென்ஷனும் இதுல வேண்டாம். இதை எப்படி ஸ்டார்ட் பண்றது? ஸ்டெப் பை ஸ்டெப் பாப்போமா? ஸ்டெப் 1, பிக் யுவர் நீச். அதாவது ஃபேஷன், ஃபிட்னஸ், கேட்கெட்ஸ், பெட்ஸ் அப்படின்னு இந்த கேட்டகரியில நீங்க எதுல இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸ்டெப் 2, கிரியேட் யுவர் ஆன்லைன் ஸ்டோர். உங்களோட ஓன் வெப்சைட்டை கிரியேட் பண்ணுங்க. சரி, வெப்சைட்டை எப்படி பண்றது? எனக்கு கோடிங்லாம் தெரியாதே அப்படின்னு யோசித்தீங்கன்னா நீங்க ஹோஸ்டிங்கர் மாதிரியான அஃபோர்டபுள் ஹோஸ்டிங் ப்ரொவைடரை யூஸ் பண்ணலாம். இதுல நீங்க ஜஸ்ட் 69 per monthல ஹோஸ்டிங், ஃப்ரீ டொமைன், SSL சர்டிபிகேட், அன்லிமிட்டெட் இமெயில் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ நீங்க எதுவுமே செய்ய தேவையில்ல. ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்ல நீங்க உங்க வெப்சைட்டை லான்ச் பண்ணிடலாம். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 3, ஆட் ப்ராடக்ட்ஸ் வியா டிராப் ஷிப்பிங் பிளாட்ஃபார்ம்ஸ். அடுத்ததான் நீங்க ஷாப்பிஃபை மாதிரியான ஆப், அதாவது ஓப்ரலா, CJ டிராப் ஷிப்பிங், க்ளோ ரோட், மீஷோ மூலமா நீங்க சப்ளையர்களை காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க ப்ராடக்ட்டை நீங்க உங்க வெப்சைட்ல லிஸ்ட் பண்ணலாம். அப்புறம் அந்த வெப்சைட் பல பேரை ரீச் பண்றப்போ அது மூலமா கஸ்டமர் உங்க வெப்சைட்ல பொருட்களை ஆர்டர் பண்றப்போ சர்டன் % ஆஃப் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி நீங்க வீட்டுல இருந்தபடியே டிராப் ஷிப்பிங் செஞ்சு சம்பாதிக்கலாம். இந்தியா முழுக்க டிராப் ஷிப்பிங் பண்ற நிறைய பேர் 50,000 இருந்து 1 லட்சம் வரை மாசத்துக்கு ஏர்ன் பண்றாங்க. இன்னும் இதை விட அதிகமாகவும் ஏர்ன் பண்றாங்க. இதுல கீ என்னன்னா கன்சிஸ்டன்சி, கரெக்டான நீச்சு, அதை பண்றதுக்கான மார்க்கெட்டிங். இது 3 இருந்தா போதும், உங்களால ஈஸியா இந்த 2025ல டிராப் ஷிப்பிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சோ வாங்க நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். அண்ட் இது போல யூஸ்ஃபுல்லான நெக்ஸ்ட் பிசினஸ் ஐடியாவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வெல்ஸ்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 2, சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். டேட்டாஸை பார்த்தோம்னா ஒவ்வொரு செகண்ட்லயும் 8க்கும் மேற்பட்ட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்கள் உருவாக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு மட்டும் பார்த்தோம்னா 5 பில்லியனுக்கும் அதிகமான பேர் சோஷியல் மீடியாவை செம்ம ஆக்டிவா யூஸ் பண்றாங்க. இந்த ரீசன்னால தான் ஒவ்வொரு ஆண்டர்பிரினரும் பிராண்ட் பில்ட் பண்ணணும் அப்படின்னு சோஷியல் மீடியாவே நம்புறாங்க. அதனால டாக்டர்ஸ்ல இருந்து லாயர்ஸ் வர எல்லாரும் யூடியூப் சேனல் தொடங்குறாங்க. அது மட்டும் இல்ல, லோக்கல் ஷாப் ஓனர்ஸ், அஸ்ட்ராலஜர்ஸ், சின்ன சின்ன வெண்டாஸ் அப்படின்னு எல்லாருமே சோஷியல் மீடியா பிரசன்ஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அவங்க கிட்ட நீட் இருக்கு அண்ட் மணியும் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் இல்ல, அதுதான் டைம். அவங்களோட சோஷியல் மீடியாவை மேனேஜ் பண்றதுக்கான டைம் அப்படின்றது அவங்க கிட்ட சுத்தமா இருக்காது. சோ அவங்களுக்காக நீங்க என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு நீங்க வீடியோ ஐடியா சொல்லலாம். அவங்களோட என்கேஜ்மெண்ட்டை நீங்க ஹேண்டில் பண்ணலாம். ரெப்புடேஷன் மேனேஜ் பண்ணலாம். கமெண்ட்ஸ்க்கு நீங்க ரிப்ளை பண்ணலாம். யார் எப்ப என்ன போடணும், எந்த கண்டென்ட்ஸ் போடணும் அப்படின்றத நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். யூசர் டேட்டாவை பேஸ் பண்ணி நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை செட் பண்ணலாம். அதனால நீங்க ஒரு SSM ஃப்ரீலான்சரா ஃப்ரீலான்சிங் மூலமாவே உங்களால அதிகமான இன்கம் சம்பாதிக்க முடியும். சொல்லிட்டே இருக்கேன், இது ஒரு ட்ரீம் ஜாப் மாதிரி தான். கேன்வால டிசைன் பண்ணுங்க, இன்ஷாட்ல எடிட் பண்ணுங்க. ஒரே ஒரு போன்ல இருந்தே கிளைண்ட் கிட்ட மாசத்துக்கு லட்சத்தை சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க.
கொடுக்குறாங்க. முக்கியமா உங்களுக்கு லார்ஜ் கிளைண்ட் பேசிஸ் வேணும் அப்படின்றது தேவையே கிடையாது. ஒரே ஒரு கிளைண்ட்டை வச்சு கூட நீங்க ஒர்க்கை கத்துக்கலாம். அவங்க ப்ரொஃபைல பில் பண்ணி கொடுக்கலாம். அதுவும் போன் மட்டுமே வச்சு மாசம் நீங்க லட்சத்துல சம்பாதிக்கலாம். சோ இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைலா கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சோ இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐடியா நம்பர் 3, ஃபுட் ட்ரக் ஆர் ஃபுட் ஸ்டால். இந்தியால 2 விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒன்னு ட்ரெஸ், இன்னொன்னு சாப்பாடு. சைனீஸ், ஷாய், பன்னீர் பட்டர் மசாலா, தோசை அப்படின்னு ஒவ்வொரு இந்தியருக்கும் இந்த டிஷஸ் அப்படின்னா செம டெம்டேஷன் தான். இதுக்கு மேல இப்போ இருக்க இந்த வேகமான லைஃப் ஸ்டைல்ல எல்லாருக்குமே ரெடி டு ஈட் சாப்பாடு அப்படின்றது ரொம்பவே தேவையா இருக்கு. அதனால நீங்களும் ஒரு ஃபுட் ட்ரக் பிசினஸ் ஆரம்பிக்கலாம். மெனுவை நீங்க எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஹெல்தி ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் இல்ல மீல்ஸ் அப்படின்னு லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க ஒரு ஃபுட் ட்ரக் வாங்கலாம். அல்லது ரெண்ட்ல எடுத்து அதை ஒரு மொபைல் ஸ்டால் மாதிரி மாத்திக்கலாம். டைம் பிளெக்சிபிலிட்டியும் இதுல இருக்கு. நீங்க காலையில, மதியம், சாயந்தரம் அப்படின்னு இந்த 3 டைம்ல எதனாலும் செட் பண்ணி நல்ல ரெவென்யூவை ஜெனரேட் பண்ணலாம். சாதாரண மாசத்துல 30,000 இருந்து 80,000 வரையும், இதே பிஸியான சீசன் அப்படின்னா 1 லட்சத்துல இருந்து 2 லட்சம் வரை கூட நீங்க சம்பாதிக்கலாம். நிறைய ஃபுட் ட்ரக் ஓனர்ஸ் காலையில ஹெல்தியான ஜூஸ் கொடுக்குறாங்க, சாலட் விற்கிறாங்க. அப்படியே சாயங்காலம் பாத்தீங்கன்னா 2 to 3 குக்ஸோட ஃபாஸ்ட் ஃபுட்லாம் விற்கிறாங்க. இப்போ ஏன் நீங்க பண்ணக்கூடாது? ஒரு ஸ்மால் ஸ்கேல்ல ட்ரெக்க ஆரம்பிச்சு அதை பிரான்சைஸ் மாடல்ல நீங்க லார்ஜ் பிசினஸா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். சோ இந்தியாவை பொறுத்தவரை இந்த ஃபுட் பிசினஸ்க்கு எப்பயுமே டிமாண்ட் அப்படின்றது அதிகமா தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இப்ப தேடி போய் ஒவ்வொரு டிஷ்ஷா டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால ஃபுட் vloggers மாதிரியான ஆட்கள் எப்பயுமே யூடியூப்ல செம ட்ரெண்டிங்கா இருக்காங்க. ஐடியா நம்பர் 4, ஹோம் கிளீனிங் சர்வீசஸ். ரீசெண்டா ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். ஒரு வீட்ல 4-5 பேர் சேர்ந்து தொடச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் அவங்க ஒரே மாதிரியான டிஷர்ட்ஸ போட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு அந்த டிஷர்ட் போட்டிருக்கவங்க எல்லாரும் ஒரு பிராண்ட் சேர்ந்தவங்க அப்படின்னு. இப்படித்தான் ராகவும் அவங்களோட பிசினஸ் பார்ட்னரும் சேர்ந்து ஒரு முக்கியமான பிரச்சனையை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பதிலா அர்பன் கம்பெனி அப்படின்ற ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப்பை உருவாக்குனாங்க. இதுக்கப்புறம் இந்தியன் ஹோம் கிளீனிங் இண்டஸ்ட்ரியில ரெவல்யூஷனே வந்துச்சு. இவங்க நிறைய சர்வீசஸ் ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 35,000க்கும் மேல இவங்களோட சேர்ந்து சர்வீஸ் பார்ட்னர்ஸ் வேலை பார்க்கறாங்க. அவங்க டேப் பண்ணி இருக்க மார்க்கெட் சைஸ் மட்டுமே 2.6 பில்லியன். அதாவது நீங்களும் ஆரம்பிக்க ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. வேற ஒண்ணுமே இல்ல, கிளீன் பண்ற பிசினஸ் தான் அது. இந்த பிசினஸோட ஐடியா ரொம்ப சின்னதான். எஸ், நாம இருக்க இடத்த சுத்தமா வைக்கணும் அப்படின்றதுதான். இதை நீங்க படிப்படியா ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஆபீஸ் பில்டிங்ஸ், ஹோம் கிளீனிங், கிச்சன் அண்ட் விண்டோ கிளீனிங் அப்படின்னு இதெல்லாம் ஆஃபர் பண்ணி நீங்க ஒரு ஸ்மால் டீமை பில்ட் பண்ணி நீங்களும் ஒரு ஸ்மால் பிசினஸ இது போல உருவாக்கலாம். ப்ரொமோஷனுக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மாதிரியான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணலாம். புதுசா எந்த ப்ராடக்டையும் உருவாக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு தொடப்பம், ஒரு வேக்யூம் கிளீனர், ஜஸ்ட் ஒரு துணி, சம் கெமிக்கல்ஸ் இருந்தா போதும். உங்களால இந்த பிசினஸ ஈஸியா இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட முடியும். ஐடியா நம்பர் 5, டீச்சிங் யுவர் ஸ்கில்ஸ். இன்னைக்கு டீச்சிங் இஸ் நாட் ஜஸ்ட் a profession, இட்ஸ் a scalable business. உங்ககிட்ட ஒரு நல்ல டீச்சிங் ஸ்கில் இருக்கா, அல்லது உங்ககிட்ட ஒரு வேல்யூபிளான ஸ்கில்லும் அதுக்கான நாலேஜும் இருக்கா, அப்போ நீங்க ஆன்லைன் எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் பிசினஸ் ஆரம்பிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஜூடோமி, கான் அகாடமி, கோசரா, அன் அகாடமி, அடா 24/7, யூடெமி அப்படின்னு இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் $1 மில்லியன் வேல்யூஷனுக்கு போயிடுச்சு. சோ இப்படி நீங்களும் ஒரு ஸ்கில்ல மத்தவங்களுக்கு டீச் பண்ணணும் அப்படின்னா அதை பண்றதுக்கு ஸ்டெப் 1, பிக் யுவர் நீட்ஸ். நீங்க எதுல எக்ஸ்பர்ட்? ஸ்கூல் சப்ஜெக்ட், எக்ஸல், வெப் டெவலப்மெண்ட், ஃபினான்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆர் சாஃப்ட் ஸ்கில்ஸ். இதுல உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்ற நீட்ஸை ஃபைனலைஸ் பண்ணுங்க. ஸ்டெப் 2, கிரியேட் கண்டென்ட், வீடியோ லெக்சர்ஸ், நோட்ஸ் இல்ல அசைன்மெண்ட், பைட் சைஸ்டு எக்ஸ்பிளைனர்ஸ், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபார்மேட் அப்படின்னு இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸோட நீங்க அவங்களுக்கு வேல்யூவை பில்ட் பண்ணணும். ஸ்டெப் 3, க்ரோ ஆடியன்ஸ். யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல உங்களோட பிரசன்ஸை பில்ட் பண்ணுங்க. ஃப்ரீ கண்டென்ட் மூலமா அவங்களோட ஆடியன்ஸை எஜுகேஷன் பண்ணி இவங்களோட ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணுங்க. ஐடியா நம்பர் 6, ஃப்ரீலான்சிங். இப்போ இருக்க இந்த டாக்ஸிக்கான ஒர்க் கல்ச்சர்ல அண்ட் லோ பேயிங் ஜாப்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃப்ரீலான்சிங். உங்ககிட்ட வீடியோ எடிட்டிங், கோடிங் இல்ல ப்ரோக்ராமிங், கண்டென்ட் ரைட்டிங், ஃபினான்ஸ் ஆர் எக்ஸல் அப்படின்னு இந்த மாதிரி ஏதாச்சும் வேல்யூபிளான ஸ்கில் இருந்தா அவங்களுக்காகவே இருக்கிறது ஒரு உலகம். அதுதான் இந்த ஃப்ரீலான்சர் மார்க்கெட் பிளேசஸ். ஸோ பாப்புலரான ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் என்னது? ஃபைவர், அப்வொர்க், ஃப்ரீலான்சர், ஃப்ளெக்ஸ் ஜாப், டாப்டெல், குரு அப்படின்னு இதெல்லாம் இந்தியாவில் இருக்க டாப் ட்ரெண்டிங் ஆன ஃப்ரீலான்சர் வெப்சைட்ஸ். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க தமிழ்நாட்டில இருந்தே உலகம் முழுக்க இருக்க கிளைண்ட்ஸ்க்காக வேலை செய்யலாம். இந்தியாவில் மட்டுமே 15,000 கோடி ஃப்ரீலான்சிங் எக்கனாமி இருக்கு. நிறைய பேர் இப்போவே 50,000 பெர் மந்த் சம்பாதிக்கிறாங்க, அதுவும் வீட்டில் இருந்துட்டு. Be your own boss. Freelancing is a freedom. Finance in your fingertip. ஐடியா நம்பர் 7, டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். இன்னைக்கு டேட்ல டிஜிட்டல் ப்ராடக்ட்டுக்கு அசத்தலான growth இருக்கு. பிசிக்கல் ப்ராடக்ட் கிடையாது, வெறும் மொபைல் இல்ல லேப்டாப் மூலமா ஆக்சஸ் பண்ணக்கூடியதா இந்த டிஜிட்டல்
டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா ஆன்லைன் கோர்சஸ், இ புக், ஆடியோ புக்ஸ், சாஃப்ட்வேர் இல்லனா மொபைல் ஆப்ஸ், லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் அதாவது LMS அப்படின்னு. இது எல்லாமே சாம்பிள். 15 இல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோர்ஸ் பண்ணணும், ஒரு ஸ்கில்ல கத்துக்கணும்னா நீங்க இன்ஸ்டிடியூட்டுக்கு போகணும், டிராவல் பண்ணணும், நோட் எடுக்கணும், புக் வாங்கணும் அப்படின்னு எல்லாமே ஹெவியான எஃபர்ட்டா இருந்துச்சு. ஆனா இப்போ எவ்ரிதிங் இஸ் ஒன் கிளிக் அவே. இது எப்படி பூம் ஆச்சு? எஸ் போஸ்ட் கோவிட்க்கு அப்புறம் தான் இப்படி ஆன்லைன் வழியா ஸ்கூல்ஸ் கூட டிஜிட்டல் எஜுகேஷனுக்கு ஷிஃப்ட் ஆனாங்க. இதனால நோட் புக்கோ பேப்பரோ அவ்வளவா தேவைப்படுறதில்ல. இதுல நாலேஜும் ஈஸியா ஆக்சசபிளா கிடைக்குது. அதனால பீப்புள் எப்பயுமே இதை வாங்குறதுக்கு செம வில்லிங்கா இருக்காங்க. சரி, உங்ககிட்ட கோடிங், ஆட்டோ ரெக்கார்டிங், புக் ரைட்டிங், டிசைன் இல்ல மார்க்கெட்டிங் அப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கில் இருந்தா அதை டிஜிட்டல் ப்ராடக்டா கன்வெர்ட் பண்ணி மல்டிபிள் டைம்ஸ் அதை நீங்க செல் பண்ணலாம். ஸ்டார்டிங்ல நீங்க 50,000ல இருந்து ஸ்கேல் பண்ணலாம் 1 லட்சம் வரை. மனுஷன் வேலை பண்றதுல பாசிவ் இன்கம் வரப்போறது கிடையாது. ஆனா டிஜிட்டல் ப்ராடக்ட்ல உங்களோட ஐடியா தான் வேலை பண்ணும். ஸோ இந்த வீடியோல நாம பார்த்த 7 ஸ்மால் பிசினஸ் ஐடியாஸ்மே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஏன்னா 2025ல நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இது சொல்லிக்க 4-5 பிசினஸ்க்கு நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்மே பண்ண தேவை கிடையாது. ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயிலா கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இது போல யூஸ்ஃபுல்லான ஃபினான்ஷியல் வீடியோஸ்க்கு மறக்காம வெல்ஸ்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு ஐடியா இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.